முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் பெருமானாருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினார்கள், பெருமானார் எப்படி வாலிபத்தில் இருந்தார்கள், அதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். பெருமானாருடைய வாலிபம் சஹாபாக்களுடைய வாலிபம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. முஸைப் இப்னு உமைர் ரலியல்லாஹ் அவர் 23 வயசு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை கொடுத்து தயாரிப்பு செய்து அவர்களை மதீனாவிற்கு அனுப்பினார்கள். பெருமானார் மதீனா போகிறதுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மதீனாவுக்கு அனுப்பிட்டாங்க முஸைப் இப்னு உமைரை. அவங்க போனாங்க. முஸைப் இப்னு உமைர் மதீனாவில் போய் ஒவ்வொரு வீடா கதவு தட்டி இஸ்லாத்தை பற்றி சொன்னாங்க. ஒவ்வொரு வீடு, அங்க இருக்கக்கூடிய 6 தெருவுக்கள், அப்ப அங்க 6 தெருவு தான் இருந்துச்சு. அந்த 6 தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் போய் கதவு தட்டி இஸ்லாம் இது அல்லாஹ்வின் மார்க்கம், இதனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நண்பர் நான் என்பதாக சொல்லி எல்லாரிடத்திலையும் வாலிபராக இருக்கக்கூடிய முஸைப் இப்னு உமைர் 23 வயசுல என்ன செஞ்சாங்க, 1.5 வயசுல மதீனா முழுக்க இஸ்லாம் ஆயிடுச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து துரத்தப்பட்டு மதீனாவிற்கு வரும் பொழுது மதீனா வாசிகள் எல்லாம் மதீனாவுடைய எல்லையில வந்து நிக்கிறாங்க. தொலால் பதுரு அலைனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அழைக்கிறார்கள். ஒரு பக்கம் துரத்துறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கல்லால் அடித்து துரத்தினார்கள். மக்காவிலிருந்து அங்க வரவேற்கிறாங்க. அந்த வேலையை செஞ்சது ஒரு வாலிபர் தான். இந்த ஒரு வாலிபர், ஒற்றை வாலிபர் முஸைப் இப்னு உமைர் அவர்கள் 1.5 வருடங்கள் பெருமானார் அனுப்பி வைத்த அந்த மதீனாவை மிகப்பெரிய புனித கிராமமாக மாற்றி அளித்தார்கள். ஒரு வாலிபர் நினைத்தால் எல்லாம் செய்யலாம். வாலிபம் மிக சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்த அந்த வாலிபத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்தை